ஹாய் ஹலோ கைஸ். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கொஷின், ECE ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ தெரிஞ்சிருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் பேசிக்கலி ஜென்ரல் திங் தான். பட் நீங்கள் வந்து ஓவர் ப்ரெஷரைஸ் பண்ணிக்கோணும். லைக் இது எப்படி இருக்கும் தெரியல, இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் தெரியல, நான் வந்து இது உள்ளே போனால் சஸ்டெயின் பண்ணது முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வந்து பயந்துக்க தேவையில்ல. வை பிகாஸ் நானும் ஒரு கட்டத்தில் அப்படி யோசிச்சால் தான். பட் இட் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட் தட் ஐ வாஸ் தாட். ஸோ நான் பேசிக்காக வந்து என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் செட். நீங்கள் வந்து லைக் ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு காலேஜ் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு ரீட் திஸ் சேம் திங் அண்ட் த சேம் வே, ரைட்? ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே கான்செப்ஷுவலாக லேர்ன் பண்ணி உங்கள் எக்ஸாம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வே ஆஃப் லேர்னிங் வந்து ப்ராக்டிக்கலி தான் வந்து அதிகமாக இருக்கும். தியரட்டிக்கலாக இருக்கும், பட் ஆல்சோ நீங்கள் வந்து லேபில் நிறைய விஷயத்த ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா, பட் அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் லெபார்ட்டரியில் வந்து நீங்கள் யூ வில் பி யூஸிங் ICs அண்ட் ESP32 Arduino போர்ட்ஸ்லாம் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் லெபார்ட்டரியில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் செட் டு லேர்ன் ப்ராக்டிக்கலி அண்ட் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் டு பி இந்த நம்ம ஸ்கூலில் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி எந்த காலேஜில் போய்ட்டு ஈஸியாக தியரி தான் எல்லாமே படிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. அண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் எதிர்பார்த்த விஷயங்கள் காலேஜில் அப்படியே இருக்குமானா அப்படி இருக்காது. ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதை தவிர்த்து இந்த லீவில் நான் எப்படி போய் யூட்டிலைஸ் பண்ணுறது அண்டு என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஹியர் ஆர் 3 things. நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். இது என்னோட மைண்ட் செட்டுக்கு இருந்து நான் வந்து எங்கேயும் ரெஃபர் பண்ணிடலாம் சொல்லலை. ஸோ நான் வந்து இது பண்ணியிருந்தால் இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ லேர்ன் பேசிக் ப்ரோக்ராமிங். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பயோ பேக்ரவுண்டில் தான் இருக்கலாம், பயோமேக்ஸ் எடுத்து ஸோ 12th முடிச்சு அதுக்கப்புறம் வந்து யூ வில் பி ஜாயினிங் ECE. ஸோ அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, பேசிக்காக கோடிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து பயப்படலாம். ஸோ எப்படின்னா, நான் இந்த மாதிரி பயோமேக்ஸ் படித்தேன், நான் இதுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு நான் தெரிஞ்சதில்லை, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பசங்க கிட்ட கூட பேசினதில்லை, எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட அந்த ஒரு லேமன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தெர் இஸ் அ சொல்யூஷன். அண்ட் நீங்கள் அப்படி யோசிச்சு ரொம்ப பயந்தீங்கன்னா, ஈவன் நானுமே வந்து பயோமேக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரீம் எடுத்து 12th வரைக்கும் படித்தேன். எனக்குமே வந்து கோடிங்னா என்னென்னு கூட தெரியாது. அண்ட் இந்த 3 months லீவ் இருக்கும்ல, இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஹாலிடே இருக்கும்ல, அதுலேயுமே வந்து நான் கோடிங்னா என்னென்னு கூட நான் தேடி பார்த்ததில்லை. பிளைண்டாக ECE ஏதோ ஒன்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த காலேஜ் உள்ளே போன பிறகு தான் கோடிங்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் லாங்குவேஜஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம், என்னென்ன கோடிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குன்றதே வந்து நான் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபன்னியஸ்ட் பார்ட். பட் நான் நினச்ச மாதிரி இல்லை, வி கேன் பிக்கப் அண்ட் நானுமே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒரு டைமில். ஸோ இப்படி யோசிச்சிங்க பயந்தீங்கன்னா, ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மை ஓன். ஸோ நானும் அப்படி பயந்த ஒரு ஆள் தான். பட் சி ப்ரோக்ராமிங்கில் வந்து 10க்கு 9 அண்ட் பைத்தான்லேயுமே வந்து செகண்ட் செமஸ்டரில் 10க்கு 9. ஸோ வி கேன் ஸ்கோர் கைஸ். ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, பட் அதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும், அதுதான் மேட்ரு. ஸோ லேர்ன் பேசிக் ப்ரோக்ராமிங். இது வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் வித் C அண்ட் தென் மூவ் டு பைத்தான். ஒய் பிகாஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்டாக்ஸ் ஆஃப் த பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியர் when comparing to C. ஸோ வாட் இஸ் சின்டாக்ஸ்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். லைக் நீங்கள் ஒரு இன்புட்டை வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கணும்னா, ஸோ பிரிண்ட் ஆஃப் இப்போ Cயில் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப்னா வந்து டிஸ்பிளே பண்ணும், ஸ்கேன் ஆஃப்னா வந்து இன்புட் வாங்கிக்கும். இப்போ நான் சொன்னால டு கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர்னா வந்து யூ வில் பி யூஸிங் ஸ்கேன் ஆஃப் அண்ட் கெட்டிங் த இன்புட் அண்ட் ஆஸ் வெல். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த கோட் லைன் இருக்குல்ல, அதுதான் வந்து சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சின்டாக்ஸ் வந்து Cயில் கொஞ்சம் லென்த்தியராக இருக்கும், பெருசாக இருக்கும், அண்ட் பைத்தானில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் யூ ஷுட் ஸ்டார்ட் வித் C தென் கம் டு பைத்தான். ஒய் பிகாஸ் என்ன ப்ரோ ஈஸியாக இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு படிக்கணும், மாற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. C தான் வந்து ஒரு பேசிக். ஸோ அந்த காலத்தில் இருந்து இருக்குது. பைத்தான் வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் கஷ்டமாக இருக்கிறது அந்த ஃபவுண்டேஷன், அந்த பேசிக்கே வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி ஈஸியர் when you are coming to பைத்தான். ஸோ C ஃபஸ்ட்டு பாருங்கள், தென் பைத்தான் பாருங்கள். ஸோ ஓகே ப்ரோ, நான் இது ரெண்டுத்தையும் வந்து நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் எது வரைக்கும் பார்க்கணும்னா, ஸோ C ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் அரேஸ் வரைக்கும் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரேஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்குறது இட் இஸ் ஃபார் பெட்டர். அண்ட் நிறைய பேர் காலேஜுக்குள்ளே வந்துட்ட பிறகு அதெல்லாம் பார்க்குறத விட நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகவே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ ஸ்டில் அரேஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப்லேருந்து அரேஸ் வரைக்கும் வந்து நீங்கள் பாருங்கள். இட் வில் பி குட், ஃபைன், பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட், ஓகே ப்ரோ, நான் C பார்த்துட்டு பைத்தான் பார்க்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அரேஸ் வரைக்கும் நான் படிக்கிறேன். பட் எதில் படிக்கிறது அப்படின்னா, தேட் 2 ways. அண்ட் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனாக இருந்தீங்கன்னா, டூ பெட்டர் வாட்ச் இன் யூடியூப். ஸோ ஜெனிஸ் லெக்சர் இருக்குது, அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து இங்கிலீஷ் சேனல் நினைக்கிறேன், ஜெனிஸ் லெக்சர்.
ஸோ அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் when coming to video lectures. And then the second category of people, அதாவது வென்லி நான் டெக்ஸ்ட் வரையும் பார்த்து படிச்சுப்பேன், எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனோ அண்ட் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டாக நான் பார்த்தாலே போதும், இப்போ கூகுள் சொல்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரக்சர்டாக சொன்னால் போதும் நான் படிச்சுப்பேன் அப்படின்னா யூ ஹேவ் 2 sides. ஸோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயும் வந்து படிச்சுக்கலாம் அண்ட் தென் வந்து W3 ஸ்கூல்ஸ்லேயும் வந்து படிச்சுக்கலாம். ஸோ W3 ஸ்கூல்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சது, ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர்டாக பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமில் என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் இருக்குது அண்ட் அதோட சின்டாக்ஸ் என்ன, அண்ட் அங்கே பக்கத்துலேயே வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருவோம். நீங்கள் லைக் படிக்கிறப்பவே யூ கேன் ஸ்கேன் ஆஃப் பிரிண்டப்லாம் வந்து நீங்கள் போட்டு சாம்பிள் பார்த்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐல் ப்ரெஃபர் ஃபார் த செகண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். அதாவது டிஸ்கிரிப்ஷன் வரையும் இருந்தால் போதும், நான் பார்த்து படித்து நான் வந்து தெரிஞ்சுப்பேன், எனக்கு யூடியூப் வீடியோலாம் வேணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ் அப்படி இல்லைனா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஸோ இந்த 2 வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். W3 ஸ்கூல்ஸ் அண்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து GEEKS ஃபார் கீக்ஸ். ஸோ இந்த வெப்சைட் இது 2துலேயும் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், லேர்ன் பேசிக் ப்ரோக்ராமிங். த செகண்ட் திங் இஸ் தட் டூ நோ த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ். ஸோ நான் வந்து உங்களை ரொம்ப டாப் நாச்சாக பேசணும், டாப் நாச்சாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும்லாம் வந்து சொல்லலை. இஃப் யூ ஆர் நியூ டு இங்கிலீஷில் பேசி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் புதுசு அப்படின்னா வந்து டூ நோ தி வொக்காபுலரிஸ். ஸோ நீங்கள் ஸ்கூலில் பேசுகிற வரைக்கும் வந்து எல்லாமே வந்து அந்தந்த நேட்டிவிட்டி லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறீங்க. பட் வென் ஸ்டெப்பிங் இன்டு இங்கிலீஷ், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கலில் ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷே பேசாமல் இருந்திருக்கலாம். பட் வென் ஸ்டெப்பிங் இன் டு குட் காலேஜஸ், இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்து நீங்கள் வந்து ஒரு 195 199 அப்படின்ற கட் ஆஃப்லாம் எடுத்திருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எந்த கட் ஆஃப் வந்தாலும் முதல்ல 180 எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து நல்ல காலேஜஸ் தான் செக்யூர் பண்ணி போவீங்க. அது எல்லாமே கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து இருக்கும். ஸோ தெர் வில் பி பீப்புள் ஹூ ஆர் ஜாயினிங் தேர் அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து நீங்கள் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்க அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும் அப்படின்னா வந்து சில காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா. ஸோ அங்கே மோஸ்ட்லி வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கட் ஆஃப் வந்து நம்ம அளவுக்கு ஈஸியாக அவங்க ஸ்கோர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் அவங்க எக்ஸ்போஷரே வந்து வேறு. ஸோ அந்த ஸ்கூலில் கொடுத்த எக்ஸ்போஷர், அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ், அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் தி லாங்குவேஜ் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் வந்து எந்த விதத்தையும் லெசராக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ டூ கான்சன்ட்ரேட் ஆன் தி வொக்காபுலரிஸ் வாட் யூ யூஸ் அண்ட் இது எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நான் ப்ரிஃபர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு வாட்ச் சீரீஸோ இல்லை மூவிஸோ வந்து நீங்கள் நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே பார்க்காம சில இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரெண்டாக என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் மூவினா அதில் டாப்பாக எந்த மூவி இருக்கோ அது நீங்கள் ஈஸியாக கூகுளில் தேனாலே கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவி வந்து எதில் ஆக்சஸ் இருக்கோ வந்து யூ கேன் சி அண்ட் அதை பார்க்குறப்போ வந்து கேப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா வந்து யூ கேன் சி தி சப் டைட்டில்ஸ் ஆஃப் தி மூவிஸ் ஆர் சீரியஸ். ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு ஓகே இந்த சினாரியோவில் தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் வாஸ் பீங் யூசிங் தேர் அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரக்சராக பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங். அண்ட் த தேர்ட் திங் இஸ் தட் பி எக்ஸ்போஸ்டு டு தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் அங்கே நீங்கள் எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் காமன் திங். ஸோ நான் தேர்ட் திங்கில் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூஆர் அ கை ஹூஸ் பீயிங் லைக் வாஷ்ட் அவுட் ஆஃப் ஆல் அதர் திங்ஸ் ரதர் தென் ஸ்டடிங். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ வெறும் படிப்பு மட்டுமே சுற்றிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டரில் பெருசாக வேலை பார்த்ததில்ல, லேப்டாப் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, அதில் இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்கன்னா do explore that. So the third thing is do explore the untouched things of your life. ஸோ நான் இதில் முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது லேப்டாப்பை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் வெறும் ஃபோன் மட்டும் எப்போயாச்சும் எடுத்து பார்ப்போம் ப்ரோ, மற்றபடி என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் லேப்டாப் இல்லாமல் சர்வை பண்ணலாம். பட் செகண்ட் செமஸ்டர் வந்து யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் லேப்டாப் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் அண்ட் ஈஸியர். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களால் ஏதாவது செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வந்து பேசிக்காக வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்குவோம். அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை சொந்தக்காரங்கிட்டையோ இருந்தால் வந்து வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். வை பிகாஸ் நீங்கள் லேப்டாப்பில் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்குன்றது முக்கியம். அண்ட் பேசிக்கான திங்ஸ் வேர்டில் எப்படிலாம் வேலை பண்ணுவோம், எக்ஸல் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். வேர்டு வந்து டாக்குமெண்ட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் காலேஜில். அண்ட் தென் பவர் பாயிண்ட்டில் பேசிக்கலி பவர் பாயிண்ட் வந்து கற்றுக்கோங்க. வை பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து ப்ரெசன்டேஷன் போட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பிபிடிஸ் ரெடி பண்ணி ஸ்லைடு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேசஸ் யூ ஹேவ் டு யூஸ் பவர் பாயிண்ட். அப்படின்னா வந்து பவர் பாயிண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போலாம் கேன்வா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக் டூல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் the first thing is do know the basic programming, and the second thing is do learn the professional English, and third thing is that to explore the untouched things of your life. Basically in the
லேப்டாப் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கா, அண்ட் இந்த கரண்ட் சினாரியோவில் உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ண தெரிஞ்சிருக்கா. இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் எனி பேங்க் அக்கௌண்ட்ஸ், தென் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணி ஃபோன்பே ஜிபேலாம் செட்டப் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்றதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட் பை யோர் மைண்ட் செட். தட்ஸ் இட் கைஸ். அண்ட் அடிஷ்னலி இந்த 3 பாயிண்ட்டை சொல்லி முடிச்சு வீடியோ கட் பண்ண பிறகு தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஒய் பிகாஸ் நான் ஈஸின்ற பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஹார்ட்வேர் பற்றி நான் என்ன ப்ரோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற டவுட் வந்துருக்கும். ஆனால் நான் ஏன் அதை கன்சர்ன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஹார்ட்வேர் லெவலில் படிக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜில் டீச் பண்ணுற லெவல் அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கும் போது தான் வந்து யூ கேன் கெட் திங்ஸ் நோ. அண்ட் அதை பற்றி நீங்கள் பெருசாக இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம். அதனால தான் வந்து இந்த பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இஃப் யூ ஹேவ் சச் டவுட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸில் 10th சாப்டர் வரும்ல, ஸோ டயோடு, ஃபோட்டோ டயோடு, எல்இடி அண்டு இந்த ஆம்ப்ளிஃபயர் சர்க்கியூட்லாம் இருக்கும்ல, லைக் யூ வில் பி யூஸிங் தி பிஜேடி, ஸோ டிரான்சிஸ்டர் வச்சு வரக்கூடிய அந்த சர்க்கியூட்ஸில் இருக்கும்ல, அது பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். பேசிக்கலி அந்த 10th சாப்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் 12th நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா அண்ட் ரதர் தென் ஒரு விஷயம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 10th சாப்டர் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபார் எனஃப். ஸோ நீங்கள் வந்து காலேஜில் வந்து போய்ட்டு அவங்க கொடுக்குற லெசன்ஸ் மூலியமாகவே யூ கேன் கெட் திங்ஸ் ஃபெமிலியர் அண்ட் ஈஸியாக படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் பி ஹேண்ட்லிங் வித் தி சர்க்கியூட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ சர்க்கியூட் தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது ஃபுல்லாமே வந்து சர்க்கியூட்ஸ் தான் வரும். அண்ட் நிறைய பேருக்கு அது கஷ்டமான ஒரு சாப்டராகவும் கூட இருக்கும். ஏன்னா நிறைய தியரம்ஸ் இருக்கும், தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம் அண்ட் கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூ வில் பி ஹேண்ட்லிங் வித் சச் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ். ஸோ வாட் ஐ குட் சஜஸ்ட் தட் கூகுள் போங்க. ஸோ கூகுள் போய்ட்டு சர்க்கியூட் தியரிக்கு என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். அண்ட் தேடி பார்த்து முடிச்சுட்டு யூ வில் பி கெட்டிங் சம் ஆஃப் த டாபிக்ஸ் லைக் கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கொடுக்குற டாபிக்ஸ் இல்லை சாட்ஜிபிடி கேட்டிங்கன்னா கூட சொல்லும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் வீடியோஸை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் ஃபெமிலியர் வித் ஹோம்ஸ்லா V=IR, ஸோ அது இருந்தாலே யூ கேன் ஸ்டார்ட் வித், அண்ட் அதுதான் வந்து பேசிக். ஸோ கேவிஎல்னா என்ன, கேசிஎல்னா என்ன, கிக் ஆஃப் வோல்டேஜ்லாம் கரண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 12th செகண்ட் சாப்டர்ல வந்து படிச்சிருப்பீங்க. இன் அடிஷன் டு தட் அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் சில காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ்க்கு. ஸோ டூ சர்ச் தோஸ் டாபிக்ஸ் இன் வீடியோஸ். லைக் ECE டிபார்ட்மெண்ட்டுமே போட்டு கூட நீங்கள் தேடுங்க யூடியூப்பில் வந்து யூ கேன் கெட் திங்ஸ் ஃபாஸ்டர். ஸோ அந்த சர்க்கியூட்ஸில் கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கேவிஎல்னா ஒரு 3 இன்டர்மீடியட் சர்க்கியூட்ஸ் இருக்கும். லைக் அந்த சர்க்கியூட்ஸில் லைக் ஒரு 3 மெஷ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மெஷ் நோட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் சொன்னால் புரியாது. அந்த யூடியூப் வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், யூ கேன் கெட் திங்ஸ் வெல். ஸோ அந்த மல்டிபிள் மெஷ்க்கும் வந்து ஒரு ஈக்குவேஷன் வரும். அப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த 3 வேரியபிள்ஸ், ஸோ இதில் இருக்க கரண்ட் 1, கரண்ட் 2, கரண்ட் 3 என்னன்னு கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கால்குலேட்டர் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. யூ வில் பி யூஸிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இட்செல்ஃப். ஸோ அந்த கால்குலேட்டர் வச்சு அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணாலும் நீங்கள் ஓகே தான். அண்ட் மேனுவலாக மேக்ஸ் மூலியமாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்ஸ்க்கு வந்து வராது. ஸோ டூ பர்ச்சேஸ் கால்குலேட்டர். அப்படிலாம் இப்போதைக்கு ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் நோயிங் அபவுட் கேவிஎல் அண்ட் கேசிஎல், டூ லேர்ன் தி தெவெனின்ஸ் தியரம். ஸோ அந்த தெவெனின்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் you'll be following a format and you'll be finding RTH and VTH, தெவெனின்ஸ் வோல்டேஜ் அண்ட் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை வந்து கற்றுக்கோங்களேன். உங்களுக்கு சர்க்கியூட் தியரியில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்துருக்கும். அண்ட் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த வீடியோக்குள்ளேயே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ டூ லேர்ன் தீஸ் 3 திங்ஸ் மேண்டேட்டரிலி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சர்க்கியூட் தியரியில் வேறு எதனா டாபிக்ஸ்லாம் வந்து கொடுக்குதோ ஸோ அதை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் சொன்ன வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸ் கேவிஎல் கேசிஎல் வந்து சர்க்கியூட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, அண்ட் தென் தெவெனின்ஸ் தியரம் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது 3 வந்து மேண்டேட்டரியாக பார்த்துக்கோங்க ஹார்ட்வேர் சைடை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுக்கு மேலே நிறைய காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நீங்கள் காலேஜ் போனால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போய்ட்டு என்னென்னாலும் இங்கே தெரிஞ்சுக்கணுன்றதை அதுக்கு தனி வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் Prathik Kantharaj. Goodbye. Cheers.